ஜெய் ஜெய் சாயிராம். இன்று இரவுக்குள் உன் மனக்கவலைகளையெல்லாம் குறைத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டிப் படைக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நடத்தப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் விதமாக ஒரு பெரிய விஷயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. சர்வ நிச்சயமாக இது நடக்கும். இத்தனை நாட்களாக நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே என்றுதானே உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. உனக்காகவே உன் வாழ்க்கையில் உன்னை ஆண்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே நான் அமைதியாக வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவுமே வாழ்க்கையில் நிகழவில்லை, எதுவுமே வாழ்க்கையில் மாறவே இல்லை என்று உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது, உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. உன்னை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்து இருப்பதால் உன்னால் அப்படி தவறாக நினைத்து கொண்டிருக்க முடிகிறது. தவறாகத்தான் நினைத்து கொண்டும் இருக்கிறாய். உனக்கான தேடுதல்களும் உனக்கான மாறுதல்களும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் யோசித்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் யோசித்து செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இத்தனை நாட்களாக அதையெல்லாம் தாமதப்படுத்திவிட்டு உனக்கான சிறப்பான நேரம் வரும் வரை காத்து கொண்டிருந்தேன். இதோ உனக்கான நாள் வந்துவிட்டது, உனக்கான நேரமும் வந்துவிட்டது. இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். உன் வாழ்க்கையே மாறப்போகும். அந்த இன்ப அதிர்ச்சியான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கும். சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் மனமானது சஞ்சலமில்லாமல், உன் புத்தியானது என்னை முழுவதுமாக நம்பி என்னை நாடி வந்தால் உன் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக மாற்றியமைப்பேன் என்று அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். இதோ அதற்கான நேரமும் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக விதிவசத்தால் உன்னுடைய மனமும் புத்தியும் சஞ்சலப்பட்டு கொண்டு நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, நல்லது நிகழுமா என்று சந்தேகத்தோடு என்னையே கஷ்டத்தோடு பார்த்து கொண்டிருந்தாய். உனக்கான அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த நல்ல நிமிடம் உன்னை நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் தொட்டதெல்லாம் துவங்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். உனக்கான நல்ல நிகழ்வு நடந்தே தீரும். இது நாள் வரை போராட்ட காலமாக இருந்த உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது, நல்லது நிகழப் போகிறது. அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகும் அந்த நல்ல நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் அதன் பின் விளைவுகள் என்ன, இந்த காரியத்தை நாம் செய்தால் அதற்கான விளைவுகள் என்னவாக இருக்கும், சரியானவாக இருக்குமா அல்லது மாறிவிடுமா என்ற சிந்தனையை 100 தடவை உன் மனதில் சிந்தித்து அந்த செயல்களில் ஈடுபடு. ஏனென்றால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக பல தடவை யோசித்து அதற்கான பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யோசித்துதான் அந்த காரியத்தில் இறங்க வேண்டும். ஆனால் காரியத்தில் இறங்கிவிட்டால் தவறிக்கூட முன்வைத்த காலை பின் வைக்க நினைக்கவே கூடாது. நாம் 100 தடவை யோசித்து ஒரு சூழ்நிலையில் ஒரு காரியத்தில் இறங்கினால் நிச்சயமாக அது வெற்றியை நோக்கி மட்டுமே பயணமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இலக்கை நிச்சயமாக அடையலாம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதன் பின் விளைவுகள் பற்றி யோசிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்பதை ஒரு சிறிய கதை மூலம் விளக்கலாமா? ஒரு சமயம் காட்டில் ஒரு நரி ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்து விட்டது. அதற்கு கிணற்றிலிருந்து வெளியே தப்பி வருவதற்கு ஒரு வழியும் கிடைக்கவே இல்லை. ஒரு வழியும் இல்லாததால் அங்கேயே கிணற்றுக்குள்ளேயே இருக்கும்படியாக நேர்ந்துவிட்டது அந்த நரிக்கு. அதே கிணற்றை நோக்கி தாகத்தால் தவித்த ஒரு ஆடு அந்த கிணற்றை நோக்கி வந்தது. கிணற்றுக்குள் நரி இருப்பதை பார்த்த ஆடு தண்ணீர் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டது. நரி சட்டென்று தன்னுடைய வருத்தம் தோய்ந்த முகத்தை மறைத்து கொண்டு உற்சாகமாக கிணற்று தண்ணீரை வெகுவாக புகழ்ந்தது. தண்ணீர் மிக ருசியாக இருக்கிறது, அதனால்தான் நான் குடித்துவிட்டு அப்படியே இங்கேயே இருக்கிறேன்.
என்னால் அந்த ருசியை மறக்கவே முடியவில்லை. அதனால்தான் இந்த கிணற்றுக்குள்ளேயே இருக்கிறேன் என்று வெகு விமர்சையாக புகழ்ந்தது. ஆட்டை கிணற்றுக்குள் இறங்கி நீரை அருந்தும்படியும் கூறியது. தன்னுடைய தாகத்தால் தவித்த ஆடும் முன் யோசனையின்றி எதை பற்றியுமே யோசிக்காமல் சட்டென்று ஆடு கிணற்றுக்குள் குதித்து தன் தாகத்தை தீர்த்து கொண்ட பிறகு நரி ஆட்டை நோக்கி தற்சமயம் கிணற்றை விட்டு வெளியேற முடியாத ஆபத்தான நிலைமையை உணர்த்தியது. கிணற்றை விட்டு வெளியேறுவதற்கான கால்களை தூக்கி மேல் நோக்கி வைத்துக்கொண்டு உன் தலையை தாழ்த்திக்கொள். நான் உன் முதுகின் மீது ஏறி வெளியே தப்பிவிடுகிறேன். அதன் பிறகு நீயும் வெளியே வருவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்றது. உடனே ஆடும் அதற்கு சம்மதித்தது. நரி இரண்டாவது தந்திரமும் பலித்துவிட்டதைப் போல ஆடு தன்னுடைய முன்னங்கால்களை தூக்கி தலையை தாழ்த்தி கொண்டது. உடனே நரி ஆட்டின் முதுகின் மேல் ஏறி அதன் கொம்புகளை பிடித்து கொண்டு கிணற்றிலிருந்து பத்திரமாக மேலே வந்தது. அதற்கு மேலும் அந்த இடத்தில் ஒரு வினாடி கூட நிற்காமல் நரி தன்னால் முடிந்த வேகத்தில் ஓடி செல்ல ஆரம்பித்தது. அப்போது கிணற்றிலிருந்த ஆடு, நரியாரே, நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி செல்கிறாயே என்று கூக்குரல் இட்டது. அறிவில்லாத முட்டாளாடே, உன் மூளை கொஞ்சமாக நீ உபயோகித்திருந்தால் கிணற்றுக்குள் நீ வந்திருப்பாயா, அல்லது என்னை மேலே வர நீ உதவியும் செய்திருப்பாயா என்று கேட்டுவிட்டு அந்த நரி மிக சத்தமாக சிரித்தது. என்னால் உனக்கு உதவ முடியாது. நான் வருகிறேன். நீ முன்பாகவே சிறிது யோசித்திருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதன் பின் விளைவுகள் என்ன என்பதை சிந்தித்து பின் செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும் என்பதை விளக்கும் விதமாக இந்த கதை. நாமும் ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதனுடைய பக்க விளைவுகள், பின் விளைவுகளை பற்றி சிந்தித்து அந்த காரியத்தை செய்தால் வெற்றி நிச்சயம்தான். அப்படி சிந்தித்து அந்த காரியத்தில் இறங்கினால் மறந்தும் கூட எடுத்து வைத்த காலை பின் எடுத்து வைக்காமல் வெற்றியை நோக்கி நம்மளுடைய சிந்தனையும் நம் வெற்றியும் நம் எண்ணமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நம்பிக்கையோடு இது நாள் வரை என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என்று இருந்தாய். இப்பொழுதும் அதே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல் மாற்றங்கள் நிகழும். நான் அதை உனக்காகவே நிகழ்த்தி வைப்பேன். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லையானாலும் என்றாவது நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். இதுதான் கர்மவினை. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படித்தான் வாழ்நாளில் இன்பம் துன்பம் அடங்கியிருக்கும். கர்ம வினையை கழித்தால்தான் வாழ்க்கையே நன்றாக இருக்கும். நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும். மனிதன் தன் வாழ்நாளில் 3 வகையான கர்ம வினைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம். இந்த 3 கர்மத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். சஞ்சித கர்மம் என்பது ஒரு கரு உருவாகும் போதே உடன் உருவாவது. பிராப்த கர்மம் என்பது ஆன்மா பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணிய பலன் மூலம் இந்த பிறவியில் கிடைக்கக்கூடிய நன்மை தீமையாகும். ஆகாமிய கர்மம் என்பது 2 கர்மாக்களை கழிக்க செய்யும் செயல்கள் மூலம் இப்பிறவியில் வாழும் காலத்தில் ஆசைகளால் பிறருக்கு செய்யும் நன்மை தீமைகளால் வருவது. இந்த 3 வகையான கர்ம வினைகளிலிருந்து யாருமே இந்த உலகத்தில் தப்பவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், குழப்பங்கள், எதிர்ப்புகள், நஷ்டங்கள், கடன்கள், பிரிவினைகள், விபத்துகள், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று அனைத்துமே கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள்.
தவறு செய்வது என்பது மனித இயல்புதான். ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவு தவறு செய்தாலும் அவன் மனதால் யாருக்கும் எந்த கெடுதலும் நான் செய்தது இல்லை என்றுதான் கூறுவான். அதற்கு தான் செய்தது தவறு என்பதை உணராத அவனது அறியாமைத்தான் காரணமாக இருக்கும். தன் தவறை யாருமே பார்க்கவில்லை, சாட்சியும் இல்லை என்று தவறை மறைக்க முயற்சி செய்வது மற்றுமொரு காரணமாக இருக்கும். தவறை மறைக்க முயற்சிப்பவர்களுக்கு எந்த பரிகாரமும் பயனை தராது. உன்னுடைய இப்போதைய இந்த நிலையைக் கண்டு துவண்டு விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக இரு. பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் அதை உனக்கு நடத்தி காட்டுவேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ குற்றம் செய்யும் பொழுது யாருமே நம்மை பார்க்கவில்லை, நாம் செய்யும் குற்றத்திற்கு சாட்சியே இல்லை என்று நினைத்து விடாதே. கடவுள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீ தண்டனையை பெறும் பொழுது நீ கடவுளை பார்ப்பாய். இருப்பதைக் கொண்டு திருப்தி கொள்ளும் மனம் தன் வாழ்க்கைக்கு ஏற்ற தக்க துணை மற்றும் தன் அறிவுரைகளை கேட்டுதான் நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதல்ல. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் அல்ல. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் கூட. கர்மா என்பது நிச்சயமான ஒன்றுதான். யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப நமக்கு கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்க பழகிக்கொள். அது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, நீ யாருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு வரும், மீண்டும் வரும். கர்மவினையை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். நீ செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்றபடிதான் உன் வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் மற்றவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் வரை வரும்படி செய்து விடாதே. அப்படி செய்தால் அது நீ மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் செயலாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தை கொடுக்கும் செயலாக இருந்தாலும் சரி, அது மீண்டும் உனக்கே இரட்டிப்பாக வரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை சோதனைகளும் போராட்டங்களும் என்று கூறும் உன் கேட்கும் உன் கேள்விகளுக்கு பதிலும் இதுதான். உன் கர்ம வினையின் தாக்கத்தால் தான் நீ இவ்வளவு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய குருவாக, உன் அப்பாவாக என்னை நீ ஏற்றுக்கொண்டதால் தான் அந்த கர்ம வினையின் தாக்கம் குறைந்து காணப்படுகிறது. இல்லையென்றால் இதைவிட பெரும் பாதிப்பை நீ சந்திக்க நேரிடலாம். நீ செய்த கர்ம வினையின் தாக்கம் அப்படி. உன்னுடைய வினைகளின் வலிமைகளை குறைக்கும் வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான கர்ம வினைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான மகிழ்ச்சி, ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு பரிசளிப்பேன். இது 100% நிச்சயமான உண்மை. என்னதான் நம் வாழ்க்கையில் நடக்கும், எப்பொழுதுதான் விடிவு காலம் வரும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பங்கள்? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நான் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன்னால் அதை ஏற்க முடியாமல் தவிக்கிறது உன் மனம். முதலில் நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. நடக்கப் போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடியை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அதிசயமும்
இந்த மகிழ்ச்சியும் காணாமலே போய்விடும். வருவதை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் வாழப்போகும் வாழ்க்கையே பயமாகிவிடும். எனவே இப்பொழுது இந்த நொடியை சந்தோஷமாக கடந்து வா, ஆனந்தமாக கடந்து வா. உனக்கு வர வேண்டியதை நிச்சயமாக தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். என் மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக இரு. நீ நினைத்தது நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்டுவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ வேதனைப்படவோ கவலைப்படவோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தை எல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது.
வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலி ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது, மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன், உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது, ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது, அதை நான் வைத்துக் கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்வில் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி, உன்னுடைய குறிக்கோளை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து காட்டலாம். அதை விட்டுவிட்டு போகும் வழியில் மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று உன்னுடைய வழியில் நீ நின்றுவிட்டால் நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. யாருமே உனக்கு துணையாக இருந்து அதை அடைய வைக்கவும் முடியாது. என் வாழ்வில் இப்படி நடந்து விட்டதே, என் வாழ்வில் இப்படி நடக்காமல் இருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேனே என்று தவறாக நினைத்து கொண்டு நீயே அனைத்தையும் தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து வேதனைப்படுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையில் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எடுத்து வைக்கும் அடி நிச்சயமாக வெற்றியை மட்டுமே அடையும் அடையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் போதும். வெற்றி உன் வசம்தான். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில், மன உளைச்சலோக இருக்கும் சமயத்தில் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நீ நம்பிக்கையே இல்லாத தன்மையாக இருக்கும் நேரத்தில் உன் மனதிடம் அடுத்தது என்ன என்ற கேள்வியை எழுப்ப பழகு. அப்பொழுது உன் மனமே உனக்கு பதிலுரைக்கும். அப்படி கேட்டுவிட்டால் அதற்கான மாற்றத்தை, அதற்கான முடிவை உன் மனமே உனக்கு சொல்லும். அதை நீ மாற்றத்திற்கான முடிவை நீயே எடுத்து விடுவாய். உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால், வெற்றியடைய வேண்டுமென்றால், ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதான் அடியை எடுத்து வைக்க வேண்டுமே தவிர நீ கஷ்டப்படுகிறாயே என்று உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கவும் முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்வில் உதவவும் முடியாது. அவர்கள் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். யோசித்துப்பார், நான் கூறுவது உண்மைதானே? நீ உன் வாழ்வில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன்னை குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏளனமாக பேசுபவர்கள் சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களும் உன் வாழ்வில் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ எந்த நிலைக்கு சென்றாலும் நீ வெற்றியடையக்கூடாது என்று நினைப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நீ முன்னேறக்கூடாது என்று தீர்க்கமாக வேண்டிக் கொண்டிருப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நீ வாழ்வில் மிக பிரகாசமான நிலைக்கு அடையவே கூடாது என்று மனதால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை அனைத்தையும் கடந்து செல்லத்தான் வேண்டும். உன் வளர்ச்சியை பார்த்து உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று உனக்கு துரோகம் இழைப்பவர்களும் இருந்து கொண்டிருந்தாலும் நீ நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு.
உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக வீர நடைப்போடு வெற்றியை உன்வசம் ஆக்கி காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். நீ வாழ்ந்து மற்றவர்களை அண்ணாந்து பார்க்கும்படி செய்தால்தான் நீ உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான பலனாகவே இருக்கும். உன்னுடைய வெற்றியால் உன்னுடைய திறமையால் அவர்களுக்கு பதில் சொல்லிவிடு. ஆம் குழந்தையே, உன்னுடைய வெற்றிதான் அவர்களுக்கு பதிலாகவே இருக்கும். அவர்களுக்கு நல்ல பதிலை நீ கொடுப்பாய்தானே? அதற்காக சோர்ந்து போய்விடாதே, தைரியத்தை இழந்து விடாதே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ ஜெயிக்க கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை நிச்சயமாக வென்று காட்டலாம். அவர்களுக்கு முன்பாக நன்றாகவே வாழ்ந்து காட்டலாம்.